வணக்கம் டிஆர்ஜி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஸ்கூல் பாய் ரன்னவே கேமில் ரூஃப் டாப் எஸ்கேப் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பிசியில் கேம் விளாடுவோம். என்ன கேம் விளாடலாம்? ஏதாவது ஒரு கேம் விளாடுவோம். ஏற்றி வாங்க. இருடா வரேன்டா எங்கள் அம்மாட்ட கேட்டு. அம்மா 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 என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாம்மா, நான் போய் விளாண்டு வரவா? ஆண்ட்ரூ, நீ ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். போயிட்டு உன் டைரி எடுத்து வா, நான் போய் பார்க்குறேன். ஐயோ, இந்தாங்கம்மா டைரி. என்னது இது டீச்சர் எது எழுதியிருக்காங்க? கிளாஸில் சேட்டை பண்ணியிருக்கானா? என்னடா இது, உங்கள் டீச்சர் கிளாஸில் சேட்டை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. நீ இனிமேல் வெளியே போய் விளாடக்கூடாது, போய் படிக்கிற வேலையை வர போடா. நீ இந்த ரூம் விட்டு வெளியே விளாடக்கூடாது. ஏய், அவன் வரமாட்டான், நீ போய் விளாடுடா. ஒழுங்கா படிக்கணும். வெளியே வந்த அறதான் அவளுக்கும். போய் படிடா. நான் அடிக்கடி வந்து செக் பண்ணி வச்சிரியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளை படிக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் விளாடுவோம். யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட வேண்டியதான். வாங்க போயிட்டு இந்த ரூபிக்ஸ் கியூபை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு லாக்கர் இருக்குது, இது தேவைப்படும். இதுக்கெல்லாம் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்குவோம். சுற்றி பார்த்துக்கோ தம்பி. என்னையாடா விளாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எப்படி தப்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கடா இந்த வீட்டை விட்டு. நல்லா பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூபிக்ஸ் கியூபை. சரி வாங்க போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். பார்த்தாச்சு. வாங்க போயிட்டு மெதுவாக யாருக்கும் தெரியாமல் இந்த வீடு எடுத்து தப்பிச்சிடுவோம். ஏய் உட்காரு பார்த்து. இதுக்குள்ளே நம்ம அப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா இந்த மிஸ் என்ன அடிக்கவே மாட்டீங்க. இந்த ஃபுட்பால் தோத்துட்டா. நான் இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபுட்பாலாக பார்க்குறீங்க? இருங்கடா, எப்படி தப்பிடுறேன்னு பாடுறா. இங்கே ஒரு பேரட், ஒரு லாக் ஓப்பனர் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மேக்கப் செட்டாக தான் இருக்கும். எதுக்கு பார்த்துக்கிட்டு வாங்க போயிட்டு இங்கே எது இருக்கான்னு பார்ப்போம். இருட்டில் என்ன ஒன்றுமே தெரில. இருட்டில் ஒன்றுமே தெரியலையே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் லைட்டாக போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இதில் எது இருக்கா? எனக்கே ஒன்றும் தெரில இருக்கான்ட்டு. எது இருக்குது? எதா இருக்கா? எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் உட்காந்து ஃபுட்பால் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம அப்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை திறந்து வச்சுக்கோம் ஒளிகிறதுக்கு. ஏன்னா நம்ம இங்கே இருந்தால் ஒரு இதுக்குள்ளே கீ இருக்கும். கீயை தட்டி விடு. தட்டு உள்ள ஒரு கீ இருக்க தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல அந்த பூவை தட்டி விட்டுக்கோம். நாங்களாம் வித்தியாசமாக அந்த பூ விழுகும் பாருங்க. இப்போ எங்கே அந்த கோல் கீப்பரு? டிவியை ஒத்துப்பாரு டேடி, கோல் கீப்பர் தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டி விடுவோம். உங்களை பூ எடுத்துக்கலாம். இப்போ டபக்குன்னு தள்ளி விட்டுருவோம். உள்ள கீயை தள்ளி விட்டு ஏதோ பெட்ரூம் வச்சுருவோம். நம்ம ஸ்பீடை செக் பண்ணுறேன். ஐயோ, நம்ம டேடி வந்து போய் ஒளியணும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே நான் மாட்டிக்கூடாது. கதவு போட்டு. உள்ள யார் இருக்கான்னு தெரியலையே. ஆனா இங்க ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. இங்க ஏதோ சரியில்லை. நான் போய் செடிக்கு தண்ணி ஊற்ற போறேன். கற்பனையா தான் இருக்கும். அப்பா நம்ம மாட்டில் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டி இருந்தோன்னா சோழியை முடிச்சிருப்பாங்க நம்மளுக்கு. வாங்க வெளியே போவோம். வாங்க வெளியே போவோம். இப்போ முதல்ல இந்த இது திறப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஒரு லாக்கர். அதுக்கு நம்ம அந்த ரூபிக்ஸ் கியூப் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு கலர்லாம் போகணும். இப்போ நடுவில் ஆரஞ்சு இருக்கா? இப்போ இதில் நம்ம கலர்லாம் போகணும். இருங்க உங்களுக்கு ஸ்பீடாக போடுறேன். ஸ்பீடாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தங்க போடு. இது எங்கே போடு? ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? உள்ளக்க சார்ஜர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையில்லாத பொருள். நம்ம ரூஃப் டாப் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம், அது தேவைப்படாது. இதுக்குள்ளே இது இருக்கா? இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இவங்க என்ன விளையாடுறாங்க? இவங்கெல்லாம் தோத்துருவாங்கன்னு நினைக்க எதிர் டீம். சிரிக்கவா சேர வாங்கடா அடிய. ஐயோ அம்மா வலிக்குது. இந்த விளக்க மாற்றி எடுத்துட்டு இந்த இடத்தெல்லாம் கூட்டு, ஒரு தூசி இருக்க கூடாது. சொல்லிட்டாங்களே. வாங்க கூட்டுவோம். கூட்டு தப்பிக்கிறது எப்படியே பார்த்துட்டாங்க. இங்கே ஒரு கட்டை இருக்குது. இது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏனியில் நம்ம ஒரு நிறைய 3 கட்டை தேவைப்படும். அதுக்கு ஒரு கட்டை இங்கே இருக்குது. வாங்க கூட்டுவோம். கூட்டு நல்லா கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். நாய்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியில் இருக்குது. எடுத்துருவோம்.
கறி சூடு பண்ணி வேறு எடுக்கணுமா? ஆமாம் இருமா, இங்கே கொஞ்சம் தூசியாக இருக்கு, நான் போய் பாட்டு வந்துடுறேன். வாங்க ஒரு நைஸாக வந்துட்டோம். இந்த ட்ரம்முக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ட்ரம்முக்குள்ள என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? தேவையில்லாத பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் கூட்டுறான். உள்ளக்க வந்து கார் வாசல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வாங்க இங்கே கொஞ்சம் கூட்டி என்ன ஃப்ரெண்ட்ஸ் சமாளிப்போம். கூட்டுற மாதிரி ஆக்டிங் போட்டுருவோம். தண்டானா கூட்டியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ மாமா அண்டம்மா, நாங்கள் கொஞ்சம் தூசி அரைஞ்சம்மா தான் கூப்பிட்டு போனேன். ஐயோ என்னென்னமோ சொல்லி சமாளிக்க வேண்டியது இருக்கே. கூட்டியாச்சுன்னு நினைக்கேன். இங்கேயும் ஒரு குப்பை இருக்கா? ஸ்பீடாக வேலை போடுறா சோம்பேறி பையில. எங்கம்மா வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன். வடிக்கிறாங்களே. இந்த வீட்டிலேருந்து எப்படியா தப்பிக்கணும் முதல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்னென்னா இங்கே உட்காந்து கூட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படியா இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும். இன்னைக்கு கூரையை உடச்சிட்டு தப்ப போகிறேன்டா. புத்தகத்தை எடுத்து படி. நாளைக்கு மேக்ஸ் சார் வந்து டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னார்ல, போய் மேக்ஸை போடுறா. இந்த மேக்ஸ்னால தான் வீட்டை விட்டு தப்பிக்கலான்னே பார்த்தேன். இந்த மேக்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், போயிட்டு தப்பிப்போம். பிசியோட பாஸ்வேர்டு வேறு மறந்து போச்சே. இங்கே தானே இங்கே எழுதி வச்சுருந்தேன். எங்கே இருக்குது பிசியோட பாஸ்வேர்டு? ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஃபோட்டோக்கு பின்னால் தான் எழுதி வச்சுருந்தேன் பாஸ்வேர்டை. ஆண்ட்ரா 2002 பிசி பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சாச்சு. வாங்க போய் போடுவோம். போடு பாஸ்வேர்டு போடு. பிசி ஆனாக வச்சிடலாம். இன்னும் ஆனாக மாட்டேங்குது. கீழே சுவிட்சு போட்டிருக்கா? சுவிட்சு போட்டேன். ஆனால் பிசி இதுதான் ஓட்ட பிசியை வாங்கி தராங்கன்னு சொன்னேன். நல்ல பிசி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? எப்படியா இந்த வீடு தப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் அவனுக்கு தான் நாளைக்கு ஸ்கூலு, அவன்லாம் போய் ஆடுறான், அவங்க அம்மா விட்டுறாங்க, நம்ம அம்மா விட மாட்டேங்காங்களே. ஆனால் அது பிசி. நம்ம எதுக்கு பிசி ஆன் பண்ணுறோன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பாஸ்வேர்டை போட்டு சொல்கிறேன். அதை ஆண்ட்ரோ 2002 ANDREW 2002 போடு பாஸ்வேர்டை. ஆண்ட்ரோ 2002 பாஸ்வேர்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிசி ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மெயில் அனுப்ப போகிறோம். யாருக்கு? நம்ம அப்பாவுக்கு. ஹாய் பேபின்னு அனுப்பியிருக்கோம். இதை பார்த்து நம்ம அப்பா என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பார்ப்போம். அங்கே போவார்ல அந்த சைக்கிள் நம்ம அங்கே மெசேஜ் வந்துருக்கு போலியே. என்ன மெசேஜ் வந்துருக்கு? நான் போய் பார்க்குறேன். போய் பாரு டேடி. ஃபேக் மெசேஜ் தான் அனுப்பியிருக்கேன். பொண்ணு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அது அப்பா நமக்கு என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பார்ப்போம். வாங்க இந்த ரூமில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரூமை தவிர இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இந்த முக்கியமான தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு குளவி கூடு இருக்கும். அந்த குளவி கூடுக்கு இதை வச்சு தான் அடிக்கணும். இது ஒரு விஷ மருந்து மாதிரி, பூச்சி மருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கற்று பிடிக்கலாம். அப்பா வந்துட போகிறாரு. அங்கே ஒரு கார் கீ வேறு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை எடுத்துட்டேன். வாங்க மேக்ஸ் வாசிப்போம். A+B² C² A+B 2+B. ஓகே. ஐயோ இன்னும் இலவனே தெரியல நம்ம செடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்மா தண்ணி ஊற்ற போகிறாங்க. வாங்க கிச்சனில் போய் ஒரு அலசை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா போகிறாங்களான்னு பார்ப்போம். போயிருப்பாங்க நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் கிச்சனில் ஒரு அலசை போட்டுருவோம். டப்பக்கிட்டு கதை போடு தம்பி. நைஸாக போவோம். நைஸாக ஓடு. முதல்ல இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கறித்துண்டு இருக்கும் ஃப்ரிட்ஜில் தான். முதல்ல இது ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் இருக்கும். இதை வச்சு நம்ம புகையாக்கி சைடில் ஒரு விண்டோ இருக்கும். அப்போ தான் அதை திறப்பாங்க நம்ம அம்மா. அதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அப்பா வேறு அங்கே கத்திட்டே கிடக்காரு. அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு மேட்ச்சில். இதுக்குள்ளே என்ன இருக்குது? நான் ஒரு ஸ்லீப்பிங் பில்லர் எடுத்துருக்கேன். இந்த கறி ஆனால் இந்த கறி வந்து உறைஞ்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம மைக்ரோவேவில் வச்சு தான் சூடு பண்ணோம். இதுக்குள்ளே தான் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அம்மா தண்ணி ஊற்றி முடிச்சுப்பாங்க. வாங்க ஓடிடுவோம். வாங்க எதுவுமே தெரியாத மாதிரி வாக்கிங் போட்டுருவோம். பாரு வந்துட்டாங்களா? இன்னும் எங்கள் அம்மா வரல. ஆஃப் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணுவோம் போயிட்டு திரும்ப. ஆன் பண்ணிட்டு ஓடிடுவோம். நம்ம அப்பா யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க உள்ள வரும். படி போட்டுருவோம். A+B 2+B A² + B². ஒரு புகையா இருக்கு. கதவு தர நம்ம போட்ட பிளான் ஒர்க் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம அம்மா கதவை திறந்துருப்பாங்க. வாங்க போவோம். இந்த புக்கு வேறு, இந்த கணக்கு புக்கை பார்த்தாலே கடுப்பாகுது ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி போடு. சரி வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இந்த வீட்டோட தப்பிக்கணுமே. கணக்கு புக்கு வேறு கைட்டு வந்துருது. டோரை தர. வாங்க போயிட்டு இன்னும் நம்ம அம்மா ஜன்னலை திறந்துருப்பாங்க. போய்ட்டு ஒரு தவிடுவோம். வெளியே போயிடும். வயிறு கலங்க. நான் டாய்லெட் போகிறேன். நைட்டாக மீனெல்லாம் தின்னுட்டு இன்னொரு டாய்லெட் போகிறாங்க நம்ம அப்பா. வாங்க டாய்லெட் தானே போகிறாங்க நம்ம அப்பா. இது சரியான நேரம்.
என்னடா சொல்கிற, டாய்லெட்டுக்கு இதுக்கு என்ன சரியான நேரம்னு கேட்டால், நம்ம கையில் கார் கீ எடுத்துருக்கோம்ல, அதை வச்சு காரை திறக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நம்ம அப்பா வந்துடுவார். நல்ல நேரம். சரி வாங்க, அங்கே இருக்க கட்டையை ஃபஸ்ட்டு எடுத்துரும். வாங்க வாங்க, சத்தம் கேட்குது பாருங்கள் டாய்லெட்லேருந்து. வாங்க போயிட்டு இந்த கட்டையை எடுத்துகிட்டு இந்த காரை திறப்போம். காரை திற. உள்ள என்ன இருக்குது? நெயில்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான பொருளாக ஈஸியாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நேரம் நம்ம அப்பா இப்போ டாய்லெட்டுக்கு போயிருப்பாரான்னு வேறு தெரில. கோடு பின்னால் நம்மளுக்கு ஒன்றும் என்ன தேவை? கட்டை ஒன்று ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இன்னொரு கட்டை வந்து டாய்லெட்டில் அந்த மாப்பில் மாட்டி வச்சுருக்க, நம்ம கட்டையை எடுத்துக்கலாம். இன்னொரு கட்டை எங்கே இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டையும் கண்டுபிடிப்போம். வாங்க போயிட்டு இங்கே ஒரு கட்டையை வச்சுருவோம். இங்கே இல்லையா? மேலே இருக்க கட்டை நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்க கட்டையை வச்சாச்சு. போயிட்டு அடுத்து என்ன செய்யலாம்? இந்த வீட்டில் இருக்க நாய் நம்மளை கூட மதிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது. அடுத்து இதுதான் பார்க்கணும். அடுத்து என்ன செய்ய? சரி வாங்க போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போய்ட்டு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம அம்மா திரும்ப தண்ணி ஊற்ற போயிட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் நம்ம ஒன்று கொஞ்சம் தேட வேண்டியது இருக்குது. சரி, நம்ம போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவோம். அப்பாடா, ஒரு வழியாக போயிட்டாங்கப்பா செடிக்கு தண்ணி ஊற்ற. எவ்வளோ நேரம் உட்காந்துன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே உட்காந்து முட்டியை வலிச்சிரும் போல். போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அம்மா. இப்போ போய் கிச்சனில் போய் அலசுவோம். ஒரு அலசை போட்டுருவோம் கிச்சனில். இந்த வீட்டில் இருக்க பொருளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும் போல். இங்கே இருக்குது. இங்கே இது இருக்கா? இங்கே இங்கே ஒரு பொருள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீ வந்து அந்த ரூமை வேறு திறக்கணும். அந்த ரூமுக்கு தேவையான கீ தான் நினைக்கிறேன். வாங்க கறி துண்டு வச்சுருவோம். கறி துண்டு வச்சுட்டு ஆன் பண்ணு மைக்ரோவேவை. இது ஒன்றும் உறைஞ்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கறி நாய்க்கு அப்படியே வைக்க முடியாதுல்ல, அதை சூடு பண்ணி வைக்கிறோம். 10 செகண்ட் போகுது. 4, 3, 2, 1. வெந்துருக்குன்னு நினைக்கிறேன் சிக்கனு. எடு. என்ன சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ்? யாரும் இருக்காங்க பாருங்க, நான் போய் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா சத்தம் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தப்பு ஜன்னல் தப்பு. கடலே நம்ம அம்மா பார்த்துக்கூடா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை போட்டு பொழந்துருவாங்க. அடுத்த வேலையை சொல்லிடுவாங்க எதாவது செய்யிடான்ட்டு. நம்மளுக்கு வேலை செய்யறதே ஆக முடியாது. பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அம்மா. எங்கே இருக்காங்க? வராங்களா? ஒரு நிமிஷம் இது அமைதியாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன நடந்துச்சு? ஐயோ, பார்த்துட்டாங்களா? ஏதோ நடந்துருக்குமா? ஐயோ, நல்ல பார்க்க. ஏதோ நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் போல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்களா? திரும்ப தண்ணி ஊற்ற தான் போய்க்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனுக்குள்ளே தப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு இதாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு மாப்பு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? இந்த மாப்பில் இருந்தால் நம்ம அடுத்த கட்டையை எடுக்க போகிறோம். மொத்தம் 3 கட்டை தேவை. ஒரு கட்டையை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, அடுத்து இந்த கட்டை மட்டும்தான் தேவை. அழகாக தப்பிச்சிடலாம் போயிட்டு. சரி வாங்க, நம்ம அம்மா உள்ளே போயிட்டாங்களான்னு வர தேவை. போயிட்டு வெளியே போய் பார்ப்போம். போயிட்டாங்களா? போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் வெளியே போவோம். வெளியே போ. போயிட்டாங்க. திரும்ப கிச்சனில் போய் சமைக்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நமக்கு என்ன தேவை? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு பல்பு தேவை, குண்டு பல்பு. அந்த பல்பை வச்சு தான் லைட்டை வர வைக்க முடியும். அந்த பல்பு எங்கே இருக்குன்னு தேடுவோம். அடுத்து இங்கேருந்து அந்த பல்பு இருக்கா? இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பல்பு இருக்கா? இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பல்பு எடுக்க முடியல, இன்வெர்டர் ஃபுல்லாக இருக்குது. அவர் பாத்ரூம் போகிறார் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய்ட்டு நம்ம ஒரு புக் எடுத்து ஒரு ஆக்டிங் போட்டுருமா? என்ன படிக்கலாம்? ஏதோ போட்டிருக்கு கட்டமாக. என்னது? A² B²? ஒன்றும் புரியும். அவர் நேரம் பாத்ரூம் போயிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பிளானை போடணுமே. அவருக்கு மண்டை காயிற மாதிரி இருங்க, ஏதோ ஒரு பிளான் போடுவோம். அவர் பாத்ரூம் இருக்கார். ஆமாம், பாத்ரூமில் தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வழக்கம் போல் ஜன்னலை தப்பி போய்ட்டு இந்த கறியை எடுத்துகிட்டு போயிட்டு நாய்க்கு போட்டு நம்ம சுத்தியில் எடுத்துருவோம். சுத்தியில் தேவையில்ல, ஆணி அடிக்க. கையில் அடித்தா கை உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சுத்தியில் எடுக்கிறேன். இந்த நாய் நம்மளுக்கே இந்த பாத்ரூம் இருக்கார் பாருங்க. அவர் கறி எடு. செல்லம்
இந்தம்மா கறி சாப்பிடு, சுற்றியில் கொடுத்துரு, சுற்றிலிடு படி. கறியை போட்டு எப்படியோ சுற்றி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் தேவை. பல்பும் கிடச்சிருச்சு. வாங்க போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த மாப்பில் இருக்க அந்த ஒரு கட்டையை கட்டிட்டு போவோம். நம்ம அம்மா சமைச்சிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. நம்ம அப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சரி வாங்க போய் நம்ம பல்ப் எடுப்போம். பல்ப்பு இந்த சாவியை போட்டு நம்ம இந்த கதவை திறந்துருவோம். இப்போ ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய்ட்டு பல்ப் எடுப்போம். பல்ப் எடுத்தாச்சு. இந்த வீட்டை விட தப்பிக்கிறேன்டா. போயிட்டு அந்த பல்பை போய் மாட்டுவோம். எவ்வளோ வேலை. இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு கதவு திறந்தே போயிருக்கலாம். இவங்க வேறு படிக்கிட்டு. இந்த மேக்ஸ் சார் தான் சும்மா ஏதோ டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காரு. கைட்டு அவன் மட்டும் விளாட்றான் நம்ம ஃப்ரெண்டு. அப்போ நம்ம வெளியே போய் விளாடக்கூடாதா? வாங்க திறந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. ஒரு கட்டை வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை ஸ்க்ரூ ட்ரைவரும் கிடச்சி, கட்டையும் கிடச்சிருச்சு. லைட் ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க டேரெக்டாக பாத்ரூமுக்கு போய்ட்டு அடுத்த கட்டை எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடி படிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய்ட்டு ஒரு படிப்பை போட்டுருவோம். படிப்புமா? மேக்ஸ் புக்கு எடு. மேக்ஸ் புக்கை வச்சு படிக்கிற ஒரே ஆள் நான் தான்டா. மேக்ஸ் புக்கு எடு. A² + B² + C² = ABC². படித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். படித்தாச்சு. கதை போட்டு இப்போ போயிட்டு அம்மா என்ன செய்கிறாங்க? சமைச்சு தான் இருக்காங்க. ஜன்னல் வழியாக தவி இந்த ஒரு கட்டையை வச்சுருவோம். சரி, செடிக்கு தண்ணி ஊற்ற போகலாம். நான் அங்கிட்டு போகிற நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க. அடுத்த கட்டையை அடுத்த கட்டையை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய்ட்டு 3வது கட்டையை எடுத்து வந்துடுவோம். வாங்க. அம்மா என்ன செடிக்கு தண்ணி ஊற்ற போயிருப்பாங்க. செடி போயிட்டாங்க. தவி ஓடு. இந்த வீட்டை விட்டு ஓடுனா வாழ்க்கை நல்லா இருக்கும்டா. இந்த எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கதை தர போயிட்டு அந்த மாப்பில் இருக்க கட்டையை கழட்டிடுவோம். எங்கே கட்டை? அது பூட்டியோ? இங்கே இருக்குது மாப்பு. திருப்பி இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கழட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அடுத்த கட்டை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தப்பிக்க ரெடியா? சரி வாங்க தப்பிப்போம். போயிட்டு நம்ம வேறு போனாங்க வெளியே தண்ணி ஊற்ற. வந்திருப்பாங்களான்னு வேறு தெரியலையே. ஐயோ அது வேறு தெரியல. இருங்க ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போவோம். அதான் நம்மளுக்கு சேஃப்டி. போடட்டும். நம்ம அம்மா போட்டும் ஃபஸ்ட்டு. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டே முடிச்சிருப்பாங்க போல். நம்ம என்றைக்கு தப்பிச்சு போய் விளையாட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேரத்துக்கு நம்ம அம்மா வாங்க தப்பிக்குமா? ஸ்பீடாக ஓடு ராஜு. அவ்வளோதான். நம்ம உள்ளே போயிட்டாங்க நம்ம அம்மா. திரும்ப போய் சமைக்க போகிறாங்க. விடிய சமைக்கிறாங்க. என்ன தான் சமைக்கிறாங்க எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சாப்பாடு தந்தபாடு இல்லை. சரி வாங்க போயிட்டு தப்பிப்போமா? இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் லைக் பண்ணிட்டு இல்லை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆணியை வையே. நீயில் ஏற போகிறேன்டா. என்ன பிடிக்க யாரா இருக்காங்க? ஆணி அடி சுற்றி வச்சு இங்கே ஆணி வையி. கட்டை அடுத்த கட்டை மேலே போய் தான் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சத்தம்? இந்த கட்டை நீ அடிக்கும் போது சத்தம் கேட்கும். சொல்லி வாய முள்ள அதுக்குள்ள சத்தம் கிட்டுச்சு. நம்ம அம்மா வரப்போகிறாங்க திரும்ப செக் பண்ணி பார்க்குறதுக்கு. என்னடா வெளியே சத்தம்ட்டு இப்போ போகிறாங்களே. ஸோ எவ்வளோ நேரம்டா. சரி வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேரத்துக்கு பார்க்குறாங்களா? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. என்னது இது? இங்கே ஏதாவது இருக்கா? என்ன இங்கே ஏதோ ஆணி அடித்த மாதிரி சத்தம் அடிச்சு. நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டேன் போல். சரி வேலையை பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப பார்ப்போம். வந்துட்டாங்களா? வந்து சமைக்கணுமே திரும்ப. வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எட்டிப்பார் தெரியுதா ஏதாச்சும்? வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை சமைக்கிறாங்களே. வாங்க தப்பிப்போமா? கெட் ரெடி ஃபார் த ஆக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். டெட்லி ரீப்பர் கேமிங்னா சும்மாவா? வாங்க மேலே ஏறி இதுக்கு மேலே ஏறி அடுத்த கட்டையை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாப்பிள்ளை எடுத்தோம்னா அடுத்த அந்த கட்டை இந்த அடித்தாலும் சவுண்டு கேட்காது. அடி டோரை திறந்த உடனே நேராக போங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நேராக ஒரு குலவி கூட்டு இருக்கும், அங்கே ஒரு குரோபார் இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் எடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரேவை தான் நம்ம அங்கே அடிக்கணும். ஸ்ப்ரேவை அடித்தாச்சு. கீழே ஒரு குரோபார் அதை எடுத்துருவாங்க. இந்த பலகையை உடச்சிட்டோன்னா இந்த வீட்டை விட்டு எப்படியா நம்ம தப்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணே குரோபார் எடுத்து கொட்றா ராஜு. எங்கடா போறான்றோ இப்படி நம்ம நில்றா ஆண்ட்ரா நில்றா படிக்கல ஏய் ஓடுறது நிறுத்துடா நில்றா ஆண்ட்ரோ. ஐயோ அப்பா, இந்த வீடு தப்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓடாத, ஐயோ அம்மா ஒருத்தர் நீ போடி, எப்படினாலும் வீட்டுக்கு தர வருவேன், உன்னை அப்பா வச்சுக்கிறேன்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் விளாட வந்துட்டேன்டா நானும். நில்றா, வீட்டுக்கு போயிடாதீங்கடா. ஏய், ஒரு வழியாக நம்ம ஸ்கூல் போயிடற ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பார்த்ததுக்கு நன்றி. போயிட்டு வாங்க டிஆர்ஜி ஃபேமிலி. பாய்.